ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் பேசும்பொழுது இதெல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் மோஸ்ட்லி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும் அது கூடவே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய தமிழ்லையும் ஹிந்திலையும் நிறைய வார்த்தைகள் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் உங்களுக்கு டெய்லி பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல என்கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கான ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொல்றத செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும் ஓ கரோகி மே ஜோ கஹூங்கா அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் சொல்றத அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன சொல்றனோ அந்த மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம ஹிந்தியில பேசும்பொழுது சொல்லுவோம். நான் என்ன சொல்றனோ அப்படின்றதுக்கு இங்க ஜோலாம் யூஸ் பண்ணி ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம். ஸோ தும் ஓ கரோகி, நீ செய்வியா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா தும் ஓ கரோஹே அப்படின்னு கேட்கணும். கியா தும் ஓ கரோஹே, நான் சொல்றத அதை செய்வியா. ஓ கரோஹே, அதை அப்படின்னா ஓ. ஸோ ஓ கரோகே. ஜோ, நான் என்ன சொல்றனோ. ஜோ மே கஹூங்கா, நான் என்ன சொல்றனோ அப்படின்னு சொல்றதுக்கு ஜோ மே கஹூங்கா. நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஜோ மே கஹூங்கி அப்படின்னு சொல்லணும். கியா தும் ஓ கரோஹே ஜோ மே கஹூங்கி அப்படின்னு சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்தா. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இந்த வீடியோ ஃபுல்லாவே என்ன சொல்றனோ எங்க சொல்றனோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஜோ அப்படின்னா என்ன சொல்றனோ அப்படின்றதுக்கு ஜோ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஜஹான் அப்படின்னா எங்க சொல்றனோ அந்த மாதிரியான அர்த்தத்துல நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். நான் சொல்ற இடத்துக்கு போவியா. ஸோ நான் எங்க சொல்றனோ அங்க போவியா, அந்த அர்த்தத்துலதான் நம்ம இங்க கேள்வி கேட்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போவியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும் வஹா ஜாவோகே, அங்க ஓ காவோகே அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஓ அப்படின்னா அதை செய்வியா. ஸோ ஓ கரோஹே அப்படின்றத பார்த்தோம். அதை செய்வியான்றதுக்கு இங்க வஹா ஜாவோகே, அங்க போவியா. அதனாலதான் வஹா தும் கியா தும் வஹா ஜாவோகே. ஜஹான், நான் எங்க சொல்றனோ அங்க எங்க சொல்றனோ அப்படின்னு சொல்றதுக்கு ஜஹான். நான் என்ன சொல்றனோ அப்படின்றதுக்கு ஜோ, எங்க சொல்றனோ அப்படின்னு சொல்றதுக்கு ஜஹான். மே கஹூங்கா, நான் எங்க சொல்றனோ. ஸோ மே கஹூங்கா. அகைன் நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே கஹூங்கி அப்படின்னு சொல்லணும். நான் உனக்கு கொடுக்கறத வாங்கிக்கியா. ஸோ நான் என்ன கொடுக்கறனோ அதை நீ வாங்கிப்பியா. நீ வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் ஓ லாவோகே அப்படின்னு கேட்கணும். ஸோ எடுத்துப்பியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் லாவோகே. ஜோ என்ன கொடுக்கறனோ. மே தும்ஹே தூங்கா, ஸோ நான் உனக்கு என்ன கொடுக்கறனோ. மே தும்ஹே அப்படின்னா உனக்கு, தூங்கா அப்படின்னா கொடுப்பேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா தூங்கி அப்படின்றத சொல்லணும். ஸோ மே கியா தும் ஓ லாவோகே ஜோ மே தும்ஹே தூங்கி அப்படின்னு சொல்லணும். நான் வாங்குறதுக்கு பணம் கட்டுவியா, நான் வாங்குறதுக்கு பில் பே பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ பில் பே பண்ணுவியா அப்படின்னு சொல்றதுக்கு கியா தும் உஸ்கேலியே, அதுக்காக அப்படின்னா உஸ்கேலியே. பைசா தோகே அப்படின்னா பைசா கொடுப்பியா. பைசே தோகே. ஜோ மே கரிதூங்கா, நான் என்ன வாங்குறனோ அப்படின்னு சொல்றதுக்கு ஜோ மே கரிதூங்கா. இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஸோ கரிதூங்கி அப்படின்னு சொல்லணும். அவ சொல்றத நம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்புவியா அப்படின்னு சொல்றதுக்கு தும் உஸ்கே பாத் பர் பரோசா கரோகே அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்புவியா அப்படின்னா அவர்களுடைய வார்த்தை மேல. ஸோ உஸ்கே பாத் பர் அப்படின்னா அவர்களுடைய வார்த்தை மேல. பரோசா கரோகே, நம்பிக்கை வைப்பியா அப்படின்றது அர்த்தம். நான் கேட்கறத அவர் கொடுப்பாரா. ஸோ நான் கேட்கறத அவர் கொடுப்பாரா. ஸோ நான் என்ன கேட்கறனோ அதை. ஸோ கியா ஓ தேங்கே, அவர் கொடுப்பாரா அப்படின்னா கியா ஓ தேங்கே அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவே குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் பேசுறோம் அப்படின்னா தேகா அப்படின்றத சொன்னாலும் போதும். ஸோ தேகா அப்படின்னு சொன்னாலும் போதும். ஜோ மே மாங்குங்கா, நான் என்ன கேட்கறனோ அப்படின்னு சொல்றதுக்கு மாங்குங்கா. கொடுப்பாரா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ ஆப்வியஸா நாங்க இங்க ஒரு பொருளை பத்தி தான் பேசுறோம். நான் என்ன கேட்கறனோ அதை சொல்லுவாரா அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி கேட்க போறோம்ன்றது அர்த்தம். அங்க பூச்சூங்கி அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணணும். பொருள் கொடுப்பாரான்னு கேட்கிறோம், அதனாலதான் மாங்குங்கி அப்படின்றத யூஸ் பண்ணணும்.
அடுத்தது நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுவாங்களா, அவங்க சாப்பிடுவாங்களா. ஸோ நமக்கு என்ன சமைக்கிறனமோ அதை சாப்பிடுவாங்களா. கியா ஓ அப்படின்னா அவர்கள் அதை சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஓ காயேங்கே அப்படின்னு கேட்கணும். அதை அப்படின்னா ஓ, காயேங்கே அப்படின்னா சாப்பிடுவார்கள். சாப்பிடுவாங்களான்னு கொஸ்டினா கேட்கறதுக்கு கியா முன்னாடியே வந்துடுச்சு. கியா ஓ காயேங்கே. இல்ல அவர்கள் அப்படின்றதுனால கியா வே ஓ காயேங்கே அப்படின்றத கேட்கலாம். ஜோ ஹம் பக்காயேங்கே. ஸோ பக்காயேங்கே அப்படின்னா நாங்க சமைக்கிறது, ஹம் அப்படின்னா நாங்க, பக்காயேங்கே அப்படின்னா நாங்க சமைப்போம். ஸோ ஜோ ஹம் பக்காயேங்கே அப்படின்னு கேட்கணும். ஸோ எனக்கு தேவையானதை நீ கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, நீ கொண்டு வருவியா, எடுத்துட்டு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் ஓ லாவோ ஹே அப்படின்னு கேட்கணும். லாவோ அப்படின்னா கொண்டு வா, கொண்டு வருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு லாவோ ஹே கியா. ஸோ ஜிஸ்கே, ஸோ அது, எதுவோ முஜே ஜரூரத் ஹே எனக்கு தேவையானது அப்படின்றது அர்த்தம். ஸோ எதுவோ அப்படின்றதுக்கு ஜிஸ்கி முஜே ஜரூரத் ஹே. நாங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஓ வஹா ஆயேங்கே. ஸோ வஹான் அப்படின்னா அங்க, ஆயேங்கே அப்படின்னா வருவாங்க, ஜஹான் அப்படின்னா வந்து அந்த இடத்த குறிக்குது. ஸோ நம்ம வந்து ஜோன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு இடத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா அங்கன்னு சொல்றதுக்கு ஜஹான். ஹம் ரக்தேஹேன், ஹம் அப்படின்னா நாங்க இருக்கிற இடத்துக்கு, ஹம் ரக்தேஹேன் அப்படின்னா நாங்க இருக்கிறோம், நாங்க எங்க இருக்கோமோ. ஸோ ஜஹான் ஹம் ரக்தேஹேன் கியா ஓ வஹா ஆயேங்கே. அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் ஏஹி மே கஹனா சகதாத்தா அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான் அப்படின்னா வந்து ஏஹி. ஸோ பஸ் ஏஹி, ஏஹி அப்படின்னா இதுதான். ஸோ அவ்வளவுதான் அப்படின்னு, இவ்வளவுதான், இவ்வளவு மட்டும்தான். ஸோ பஸ் ஏஹி மே கஹனா அப்படின்னா நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஜெகதாத்தா அப்படின்னு சொல்லணும். இப்போதைக்கு இதை பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம். அபி அப்படின்னா இப்போ, இஸ் பாரேமே இதை பத்தி, அவுர் பாத் இதுக்கு மேல. ஸோ அவுர் அப்படின்னா இதுக்கு மேல, பாத் நகி கர்த்தே அப்படின்னா பேச வேண்டாம். அவுர் அப்படின்னா மேலும் அப்படின்றது அர்த்தம். பாத் நகி கர்த்தே அப்படின்னா பேச வேண்டாம், அதை அப்படியே விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு. இசுசே அப்படின்னா இதை, யஹி அப்படின்னா அப்படியே, சோட் தேத்தே ஹேன் அப்படின்னா விட்டு விடுவோம். இங்க வந்து ஹேன் அதாவது விட்டு விடுவோம் ப்ளூரல் ஃபார்ம்ல வருது இல்லையா, அதனாலதான் ஹேன் அப்படின்னு வருது. ஸோ இசுசே யஹி சோட் தேத்தே ஹேன். நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கு புரியுது அப்படின்னா மே சமஜ் ரஹா ஹோன் அப்படின்னா எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது அப்படின்னு அர்த்தம். தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன சொல்றேன்னு, கியா கர் ரஹே ஹோ. ஸோ மே சமஜ் ரஹா ஹோன். நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே சமஜ் ரஹி ஹோன் தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஜோ கர் ரஹே ஹே ஓ முஜே சமஜ் ஆ ரஹா ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ, ஆப் ஜோ கர் ரஹே ஹே, ஓ அப்படின்னா அது, முஜே அப்படின்னா எனக்கு, சமஜ் ஆ ரஹா ஹே எனக்கு புரியுது. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி இந்த பிளான் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. தேக்தே ஹேன் அப்படின்னா நம்ம பார்ப்போம். ஆகே அப்படின்னா வந்து ஆகே கியா ஹோத்தாகே, ஆகே அப்படின்னா இதுக்கப்புறம், மேலும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கியா ஹோத்தாகே என்ன ஆகுது, என்ன போகுது, எப்படி ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ தேக்தே ஹேன் ஆகே மேலும் அப்படின்றது அர்த்தம். இதுக்கப்புறம் ஆகே கியா ஹோத்தாகே, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அதைத்தான் அப்படின்னா மேபி. வஹி அப்படின்னா வந்து, ஸோ மேபி அப்படின்னா நானும் அப்படின்றது அர்த்தம். மே அப்படின்னா நான், மேபி அப்படின்னா நானும், வஹி அப்படின்னா அதைத்தான், அது அப்படின்னா வஹ. ஸோ அதைத்தான் அப்படின்னா வஹி. கஹனே வாலாத்தா அப்படின்னா சொல்ல வந்தேன். ஸோ சொல்ல வந்தேன், சொல்ல வர்றேன் அப்படின்னா கஹனா வாலேஹே அப்படின்னு சொல்லணும். சொல்ல வந்தேன் அப்படின்னா கஹனே வாலாத்தா. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே பத்தா ஹே அப்படின்னா எனக்கு தெரியும். தும் கியா சோச் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். தும் கியா சோச் ரஹே ஹோ, இதை பத்தி நான் யோசிக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, முக்கியமான விஷயம் சொல்றாங்க, உங்ககிட்ட டிசிஷன் கேட்கறாங்க அப்படின்னா நான் இதை பத்தி யோசிச்சு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு மே இஸ் பாரேமே சோச்சூங்கா அப்படின்னு சொல்லணும். இதை பத்தி அப்படின்னா இஸ் பாரேமே, சோச்சூங்கா அப்படின்னா யோசிக்கிறேன், யோசிப்பேன். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா சோச்சூங்கி அப்படின்னு சொல்லணும். அதை பத்தி எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு முஜே அப்படின்னா எனக்கு, உஸ் பாரேமே அப்படின்னா அதை பத்தி, பக்கா நஹி பத்தா சரியாக, ஷுவரா அப்படின்னா பக்கா. ஸோ பக்கா நஹி பத்தா சரியா தெரியல, ஷுவரா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு. நான் அதை அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்றதுக்கு முஜே உஸ் பாரேமே, ஸோ அப்படி பார்க்கல. இஸ் தரஃப் அப்படின்னா அப்படி அப்படின்றது அர்த்தம். ஸோ மே இதை அப்படின்னா இஸ்ஸே, உஸ் தரஃப் அப்படின்னா அப்படி, நஹி தேக்தா அப்படின்னா பார்க்கல அப்படின்றது அர்த்தம். மே இசே உஸ் தரஃப் நகி தேக்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கல அப்படின்றதுக்கு நகி தேக்தா.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப், அது கூடவே டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாம் எல்லா டென்ஸ்லையும் ஒரு ஆண் பேசும்பொழுது பெண் பேசும்பொழுது எப்படி பேசணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.